மாஸ்க்மேன் மாதராக்கும் நருட்டோவுக்கும் சண்டை போயிட்டு இருக்கும். நருட்டோ என்ன சொல்லுவானா, எனக்கு இருந்தாலும் ஒரு நாள் நான் வந்து லீஃப் வில்லேஜுக்கு ஒக்காக ஆகியே தீருவேன் அப்படின்னு சொல்லி நருட்டோ வந்து சொல்லிட்டு இருப்பான். அதை வந்து குராமாவும் கேட்டுட்டு இருக்கும். நம்ம மாஸ்க்மேன் மாதரா என்ன சொல்லுவானா, ரொம்ப தென்னாவட்டா அதெல்லாம் உன்னால முடியாது சின்ன பையா, ஏன்னா ஜெராயாவும் ஃபோர்த் ஒக்காகையும் உன் மேல அதீத நம்பிக்கை வச்சிருந்தாங்க, அதை நீ காப்பாற்றவும் மாட்டேன், காப்பாற்ற போறதும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிரா பேசிட்டு இருப்பான். குராமா இதெல்லாம் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். டென்ஷன் ஆகி டக்குன்னு என்ன சொல்லணும்னா, நருட்டோ என்னை நீ வந்து ஸ்விட்ச் பண்ணி விடு, நான் அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நருட்டோ கூட சொல்லிட்டு இருக்கும். நருட்டோ என்ன பண்ணா, ஓகே குராமா அப்படின்னு சொல்லி ஸ்விட்ச் பண்ணி விட்டுருவான். டக்குன்னு பார்த்தா நருட்டோட உடம்புல இருந்து குராமா பேசணும் எல்லாத்தையும் ஷாக் ஆயிடும். என்னடா குராமா வெளியே வந்து பேசுது அப்படின்னு ஷாக் ஆனோடனே குராமா என்ன சொல்லணும், அண்ணா நீ பேசுறது ஒண்ணுமே உன் மண்டையில ஏறாது, நீ பேசுறது ஃபுல்லா வேஸ்ட். போர்த்தோக்காக இவனை மட்டும் நம்பி இந்த வில்லேஜ் விடல, என்னை நம்பி தான் இவனுக்குள்ள சீல் பண்ணிட்டே போனாரு, நானும் இவனும் சேர்ந்து இந்த வில்லேஜை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்பி தான் சீல் பண்ணி விட்டுட்டு போனாரு. டென்ஷனா பேசிட்டு இருந்த குராமா வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா நருட்டோட உடம்புல வந்து குராமோட ஃபுல் சக்கரம் வெளியே வர ஆரம்பிக்கும். குராமா வந்து நருட்டோவை பார்த்து ஒரு ஸ்மைல போடும் பாருங்க, அது போட்டுனே கூஸ் பம்ப்ஸ்னா அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ், அப்படியே ஃபுல் சக்கரவுமே அப்படியே நருட்டோ உடம்பு ஃபுல்லா வந்து அந்த அப்படியே சண்டைக்கு கிளம்புவா பாருங்க, அப்படியே பார்க்கவே சும்மா அப்படியே பயங்கரமா